உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேர்களே, தீபத்தின் நேரடி ஒளிபரப்பாக இடம்பெறுகின்ற இன்றைய எதிரொலி நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியானது அண்மையில் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள் பின்னணியை மையமாக வைத்து பொது கட்டமைப்பின் எதிர்காலம் என்ற தலைப்பிலே இடம்பெறுகிறது. தற்பொழுது இந்த பொது கட்டமைப்பானது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இடம்பெறுமா இடம்பெற மாட்டாதா என்பதற்கு அப்பால் இது சட்ட ரீதியில் செல்லுபடியாகுமா என்ற கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே சுனாமி இடம்பெற்று இன்னும் ஒரு வார காலத்தில் 7 மாதங்கள் முடிவடைய போகும் நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் இனிமேலும் கிட்டுமா என்ற இயக்க தவிப்புகளுக்கு மத்தியில் இந்த பொது கட்டமைப்பின் எதிர்காலம் என்ற தலைப்பிலே நாம் 2 பிரதிநிதிகளை நேரடியாகவே நமது கலையகத்திற்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். முன்கூட்டியே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம், இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே மேயர்கள் கூட கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதால் தயாராகவும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நீங்கள் காத்திருங்கள். முதலில் 2 பிரதிநிதிகளாக இருவருமே சட்ட வல்லுநர்கள், சட்டத்தரணிகள். திரு பசீர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அதே போல் திரு கணநாதன் அவர்களும் இங்கே கலையகத்திற்கு விஜயம் தந்திருக்கின்றார்கள். இருவருமே இந்த சட்ட சிக்கல்கள் குறித்தும் அண்மையிலே இலங்கை சுப்ரீம் கோர்ட் மேற்கொண்ட இந்த முடிவு குறித்தும் அவர்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு இந்த பொது கட்டமைப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் குறித்தும் ஒரு கலந்துரையாடலை இங்கே 3 இணைந்து நடத்த இருக்கிறார்கள். இருவரையும் நேர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பசீர். வணக்கம் கருணாதன். முதலில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு, பொது கட்டமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையின் பின்னர் நீதிமன்றத்திற்கு ஜேவிபியின் 39 பாராளுமன்ற உறுப்பினர்களால் அழைத்து மனுவாக எடுத்துச் செல்லப்பட்டு 4 சரத்துக்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன, தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். இந்த வேளையிலே நீங்கள் இந்த பொது கட்டமைப்புக்கு எதிராக நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பை ஒரு பொதுவான பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கணநாதன்? இதை முக்கியமாக சட்ட ரீதியாக பார்க்க ஒரு அரசியல் ரீதியாக தான் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் தமிழர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் அங்கீகரிப்பதில்லை நிச்சயமாக. எனவே இந்த தீர்ப்பு சட்ட ரீதியாக எவ்வளவு தூரம் எமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது எமது உரிமைகளை நிர்ணயிக்கும் அல்லது பாதிக்கும் என்று அலசி ஆராய்வதை விட எவ்வளவு தூரம் அரசியல் ரீதியாக இது மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்று பார்த்தால் நிச்சயமாக இது இந்த சுனாமி பீட்டாம்ஸை அமுல்படுத்துவதை நிப்பாட்டுவதற்கான ஒரு அரசியல் முயற்சி என்று தான் கூற வேண்டும். இது நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டிருக்கலாம், எனினும் நிச்சயமாக மிகவும் அரசியல் மோட்டிவேஷனுடன் அரசியல் சதி இருக்கிறது ஒரு முடிவாகத்தான் என்னால் பார்க்க முடிகின்றது. எனவே இது முடிந்த முடிவில்லை. செப்டம்பர் 12ஆம் தேதி மீண்டும் சுப்ரீம் கோர்ட் முழுமையான ஆராய்வு ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றது. இவர் ஒரு அரசியல் சதி இருக்கும் என்று கூறும் அதே வழியில் இந்த பொது கட்டமைப்பு கைச்சாத்திடப்பட்டவுடன் நிராகரித்த முதல் தொகுதி, அதாவது முஸ்லிம் பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த பொது கட்டமைப்பு நிராகரிக்கப்பட்டது. இப்பொழுது நீதிமன்றம் அதன் சரத்துக்களை நிராகரித்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் பிரதிநிதி என்ற பார்வையிலே நீங்கள் இந்த பொது கட்டமைப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? நீதிமன்றத்தின் இந்த சரத்துக்களின் நிராகரிப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? நல்லது. நிச்சயமாகவே முஸ்லீம்கள் இது குறித்து தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தார், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அது மிக காத்திரமான எதிர்ப்புகளாக இருக்காததற்கு காரணம் இதனுடைய உள்ளடக்கம் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. சுனாமியினுடைய உள்ளடக்கம் தெரிந்திருக்கவில்லை. சுனாமியின் உள்ளடக்கம் வெளிப்பட்டவுடன் அப்பொழுதுதான் முஸ்லீம்கள் எதிர்க்க தொடங்கினார்கள். ஏனென்றால் சுனாமியினால் கிழக்கிலே பாதிக்கப்பட்ட சனத்தொகையினர் ஒப்பீட்டளவிலே தமிழ் மக்களை விட கூடுதலானவர்கள் என்றும், பொதுவாகவே சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மொத்த சனத்தொகையில் அவர் 50க்கு மேற்பட்டவர்களாக வருகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையிலே முஸ்லீம்களுடைய இந்த நிவாரணமான நடவடிக்கையானது, இந்த செயற்பாடானது, இந்த நிர்வாகமானது சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அபிவிருத்தியும் புனருத்தாரணமும் நிவாரணமும் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றபடினால்
அவர்களுக்குடைய நிவாரணத்தை வழங்குகின்ற அமைப்பு என்ற வகையிலே அவர்களை சம்பந்தப்படுத்தாது, தரப்பினராக அவர்களை கொள்ளாது அவர்களை ஓரம் தள்ளி வைத்தது ஒரு நிச்சயமாக இந்த ஒப்பந்தங்களை புரிந்துணர்வு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. ஏனென்றால் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ஏற்கனவே ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அடிப்படையில் தான் இந்த சீஸ்ஃபயர் செய்யப்பட்டது, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று. புரிந்துணர்வு என்பது மிக முக்கியமான விடயம். இது பாதிக்கப்பட்ட சகல சமூகங்களும் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை இருக்கிறது, அவசியமான ஒரு அடிப்படையான தன்மை. இந்த புரிந்துணர்வு என்பது முக்கியமாக பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய புரிந்துணர்வு இல்லாமல் இது புரிந்துணர்வு சொல்வதில் கூட நாங்கள் உடன்பட முடியாத நிலைக்கு குறுக்குறதுக்கு மன்னிக்க வேண்டும் பசீர். ஆனால் இந்த பொது கட்டமைப்பின் உள்ளடக்கத்தை பார்த்திருந்தால் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்திற்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. இன்று உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அரசியல் சரியா இல்லையா என்பது படம் இருக்கட்டும், அது ஒரு வித்தியாசமான விடயம். நாங்கள் அதை பற்றி வேறு ஒரு கருத்தாளருக்கு வரும்பொழுது கதைப்போம். ஆனால் இந்த பிராந்திய அமைப்பானது, ரீஜனல் கமிட்டியானது புலிகளினுடைய பெரும்பான்மை அங்கத்தோடு கொண்டிருப்பதும், இது இதனுடைய ஸ்தாபனம் அமைந்திருக்கின்ற இடம், இதனுடைய ஒரு கிளை கூட கிழக்கிலே இல்லை. இந்த இடமானது புலிகளுடைய அதிகாரத்திலே மேலோங்க செய்கின்ற இந்த அமைப்பிலே வருகின்ற பல்வேறுபட்ட விஷயங்களை பார்க்கின்றோம். இந்த ஹை லெவல் கமிட்டி என்பது எவ்வளவு தூரம் ஒரு முதலாவது சரத்துக்கு வருவதற்கு முன்பாக, அதாவது முதலாவது சரத்தில் நீதிமன்றம் நிராகரித்திருப்பது அந்த டிசிஷன் மேக்கிங் கிளிநொச்சியில் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியிலே அந்த தலைமை பீடம் அமைய இருப்பதை நிராகரித்தது. அதற்கு வருவதற்கு முன்பாக திரு குருநாதன், இந்த பொது கட்டமைப்பின் அடிப்படையை பார்த்தோம் என்றால் 2 பகுதிகளுக்கு இடையில் இந்த பொது கட்டமைப்பு கைச்சாத்திடப்படுகிறது. அதாவது அரசு கட்டுப்பாட்டு பகுதி, விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதி, இதுதான் அடிப்படையாக அமைகிறது. இதில் தமிழர் பிரதேசமோ முஸ்லிம் பிரதேசமோ சிங்களவர் பிரதேசமோ என்ற அடிப்படை அல்ல. பாதிக்கப்பட்ட பகுதிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த கட்டுப்பாட்டை எப்படி புனருத்தானம் செய்வது என்று. அந்த வகையில் இதில் 3ஆம் தரப்பாக முஸ்லிம்களை இணைத்துக் கொள்வது, இது தொடர்பாக வெளியிடப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுக்கு பதில் நீங்களும் கூற வேண்டும். இது மிகவும் அரசியல் சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி. ஆனால் அதில் இது இந்த பீட்டாம்ஸ் மாத்திரமில்லை, இது இன்றைய சூழ்நிலையில இலங்கை இன பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆகவே மிகவும் ஆழமான ஒரு கேள்வி. நான் மேலோட்டமாக தான் இதை எனது கருத்தை கூற விரும்புகின்றேன். இது எனது தமிழ் மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லி கூற என்னால் கூற முடியாது. என்னுடைய ஒரு தமிழால் என்ற முறையில் இந்த தனிப்பட்ட கருத்தை பார்ப்பது என்று சொன்னால், இன்றைய அரசியல் ரீதியாக ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு அந்த தலைமை முக்கியம். அப்போ சிங்கள தலைமையும் தமிழ் தலைமைகளும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு தூரம் முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் இதில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பதை திரு பசீர் அவர்கள் கூறுவார்கள். ஆனால் என்ன பொறுத்தமல்ல, இந்த முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தில் இருக்கிற தற்சமயம், அதுக்காக நான் அது நீண்ட கால பிரச்சனை என்று என்னால் கூற முடியாது. அங்கே இருக்கின்ற அரசியல் முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கு இடையில இருக்கிற ஒரு அரசியல் தலைமை பிரச்சனை ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. அதை நான் அந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் இருக்கிறது. இங்க பத்திரிகையில் இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பத்திரிகை அளித்த பேட்டி, அதில் தான் அவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடும் பொழுது கூறுகிறார், அரசின் பங்காளி கட்சிகளாக முஸ்லிம் பிரதிநிதிகள் இருந்திருக்கிறார்கள், அமைச்சு பதவிகளையும் தாங்கி நின்றிருக்கின்றார்கள். நீங்கள் அந்த காலகட்டத்தில் செயற்படக்கூடியவர்கள் இப்பொழுது தனித்துவமாக கேட்பது ஏன்? அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்த பிரதிநிதிகள் ஏன் இப்படி திடீரென்று மாறுவார்? அதுபோல பல கேள்விகளை அவர் தொடர்ந்து அடக்கிக் கொண்டே போறார். அதை அடிப்படையாக வைத்து நான் இந்த கேள்வியை முன்வைத்தேன். இதற்கு உங்கள் கருத்து? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சோல்பெரி கமிஷனுடைய சரத்து 29 சிறுபான்மை சமூகத்திற்கான, அதாவது சிறுபான்மை சொல்லுகின்ற, அதாவது மத அடிப்படையிலும் அல்லது இன அடிப்படையிலும் உள்ள இலங்கையில் வாழ்கின்ற சமூகங்களுக்கு குறித்த எவ்விதமான சட்டவாக்கங்கள் எழுகின்ற பொழுது அந்த சட்டவாக்கங்கள் அவர்களை பாரபட்சமாக நடத்துவதாகவோ அல்லது ஒடுக்குவதாக இருக்கக்கூடாது என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் 29வது பிரிவு கூறுகின்றது. அந்த சரத்து காலங்காலமாக மீறப்பட்டு வந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்திய வம்சாவளியினுடைய குடியுரிமை சட்டத்தின் போதும், இந்திய பாகிஸ்தானிய குடியுரிமை சட்டத்தின் போதும், பிறகு அரச மொழி சட்டம், தமிழ் மொழி, சிங்கள மொழி தேசிய மொழியாக்கிய சட்டத்தின் போதும் இந்த சரத்து மீறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே சிறுபான்மையினர்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற சட்டம். இந்த சட்டம் இன்று முஸ்லிம்களை பொறுத்தவரை மீறப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம். அதாவது 2 வெவ்வேறு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கின்ற இந்த பொது கட்டமைப்பில் எப்படி உங்களுடைய பிரதிநிதித்தை நீங்கள் முன்வைக்க முடியும்?
இரண்டு நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நீங்கள் சொன்னது கட்டுப்பாடு என்று சொல்லி புலிகளுடைய நிலக்கட்டுப்பாடு புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியிலே எத்தனை வீத கட்டுப்பாடு இருக்கு நீங்க சொல்ல முடியும். நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். வடகிழக்கிலே அம்பாறை, சம்மாந்துறை, மருதமுனை போன்ற பல்வேறு கிராமிய முஸ்லீம் கிராமங்கள் முழுக்க புலிகளுடைய கட்டுப்பாட்டை அங்கீகரிக்கவில்லை. புலிகளுடைய கட்டுப்பாடு இருப்பதான் கருத முடியாது. அவர்கள் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாடு தங்களுடைய நிர்வாகத்தினுடைய அரசியலமைப்பு இன்றைய ஏற்பாடில் இருக்கின்ற சகல பிரதேச சபை அல்லது நிர்வாக சபை நிர்வாகத்தின் உட்பட்ட சிறப்புக்குள் அமைந்திருக்கின்றன. ஒன்று புலிகளுடைய கட்டுப்பாடுகள் பார்த்தால் வடக்கிலே கிளிநொச்சி அல்லது மற்ற இடங்களை பார்க்கலாம். ஆனால் கிழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாகவே புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்றன என்பதை குறிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியிலே கூடுதலான பகுதியை முஸ்லீம்கள் இன்று பாதிக்கப்பட்ட பகுதியை கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே எவ்வாறு பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு புலிகள் உரிமை வருகிறார்களோ அதே உரிமையை தங்களுடைய தலைவிதி என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இந்த நீங்கள் மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தா தெரியும் வருகிறது என்னவென்றால் அந்த பிரியாம்பிள் என்று சொல்லுகின்ற அந்த முன்னுரையிலே வருகிறது. இது இந்த சமூகத்தினுடைய அங்கு வாழ்கின்ற சமூகங்களுடைய புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டியும் அங்குள்ள இரு திறத்தவர்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியத்தை உடன்பாடு ஏற்படுத்துவதற்காக ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அங்கு வாழ்ந்த சமூகங்களுக்கு இடையிலே உடன்படிக்கை ஏற்படுத்தப்படாமல் வெறுமனை இரண்டு திறத்தவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தின் உடைய அடிப்படையிலே இது முரண்படுகின்றது. அவருடைய அந்த பிரியாம்பிள் சொல்லப்படும் அந்த முகவுரையிலே சொல்லப்படுகின்ற விடயம் பின்னர் வருகின்ற சரத்துகளில் மீறப்படுவதாக நான் கருதுகிறேன். அந்த முதலாவது சரத்துக்கு செல்வதற்கு முன்பாக கருணாதன் ஒரு கேள்வியை நீங்கள் பதில் கூறுவதாக கருதியிருந்தார். அதாவது பிரதிநிதித்துவம் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏக பிரதிநிதிகளாக தமது பிரதிநிதித்துவத்தை முன்வைத்தார்கள். சிங்கள மக்கள் சார்பாக அரசு இருக்கிறது. முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் யார் என்ற ஒரு கேள்வி இன்னும் நீடித்து செல்கிறது. ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டும், பார்லமெண்ட் ஜனநாயகத்திலே என்று ஜேபியோட கருத்தை முன்வைத்தது. பார்லமெண்ட் ஜனநாயகத்திலே தமிழ் மக்களுடைய பிரதிகளாக கருதப்பட வேண்டியவர்கள் இந்த டிஎன்ஏ மூலமாக பார்லமெண்ட் தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்கள். அவர்கள் இதிலே ஒரு எந்த தரப்பினராகவும் இல்லை. நிச்சயமாக ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர் பிரதியாக கருதப்படவில்லை. ஆகவே இன்று இலங்கையுடைய இறைமை அங்கீகரிக்கின்ற ஒரு பகுதியினர் பார்லமெண்டத்திலே பிரதிநிதித்துவம் வைக்கின்ற பொழுது இலங்கையுடைய இறைமை அங்கீகரிக்காத ஒரு பிரிவினராக காணப்படுகிறது. நீங்கள் தெரியும், 6வது திருத்த சட்டம் இன்று நாட்டினை பிரிவினைக்கு கோர முடியாது என்னுடைய சத்திய பிரமாணத்தின் அடிப்படையில் தான் பார்லமெண்டில் அங்கத்துவம் வைக்க முடிகின்றது. இலங்கையினுடைய பார்லமெண்டத்தினுடைய இறைமை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லுகின்றவர்கள் இலங்கையினுடைய கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டும் இலங்கையுடைய அதிகாரங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டும் இன்று வெளிநாட்டுக்கான பிரயாணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையுடைய கட்டுப்பாட்டில் அரசு கட்டுப்பாடு பிரச்சனை அவர் நடமாடுகிறார்கள். அந்த இறைமை அவர்கள் அங்கீகரிக்காத பொழுது அவர்கள் இந்த ஒப்பந்தம் செய்வதன் பொழுது இரண்டு இறைமை உள்ள நாடுகள் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதா என்று கேள்வி எடுக்கின்றது. ஆகவே டிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய பிரதிகள் அந்த இறைமையை இலங்கையுடைய இறைமை அங்கீகரிப்பவர்களாக ஒரு புறம் காணப்பட, மறுபுறம் தமிழ்ச்சனுடைய கூற்று இலங்கையுடைய இறைமை நாங்கள் அங்கீகரிப்பவர்கள் அல்ல என்று கூறுகிறார். ஆகவே இந்த முரண்பாடான இறைமை குறித்த முரண்பாடு ஒன்று இருக்கிறது ஒரு புறம். இரண்டாவது, இந்த முஸ்லிம் தலைமைத்துவத்தை பொறுத்தவரை இன்னொன்று பார்க்க வேண்டும். இந்த புலிகளுடைய முழு ப்ரொபோசல் எந்தவிதமான அவர்களுடைய தீர்மானங்கள் அவர்கள் வைத்த எல்லா தீர்மானங்களும் ஒன்றை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய அங்கத்தோடு மாத்திரம் தான் நிற்பார்கள். இடைக்கால நிர்வாக சபை இந்திய ஒப்பந்தத்தின் பிறகு ஏற்பட்ட இடைக்கால சபை குறித்த அவருடைய தீர்மானமாகட்டும், அதுக்கு பிறகு வந்த இஸ்கான் சொல்லப்படுகின்ற அந்த இடைக்கால நிர்வாக சபையினை ஆகட்டும், அல்லது இப்போது வந்திருக்கின்ற பீட்டோம்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த நிர்வாக கட்டமைப்பு ஆகட்டும், எல்லா அவைகளிலும் எல்லா அவர்களுடைய தீர்மானங்களிலும் அவர் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். தங்களுடைய உறுப்பினர்கள் அவர்களே பெரும்பான்மை இருப்பார்கள். அவர்கள் நியமிக்கின்ற 5 பேர் அல்லது 6 பேர். இதிலே ஆகமோகமாக ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இந்திய ஒப்பந்தத்துக்கு முஸ்லீம்களுடைய பிரதிகளை தாங்கள் நியமிப்பதற்கான ஒரு சரத்து மேலே இருந்தது. அவர் என்ன இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தனிப்பட்ட சமூகத்தினுடைய இறைமை அவர்களுடைய அரசியல் இறைமையை புலிகள் கையில் வாங்கிக் கொள்ள முடியாது. அதை அவர்கள் அளிக்கவில்லை. இரண்டாவது, தமிழ் மக்களுடைய முழு இறைமையால் வைத்திருக்கிறார்களா என்றால் வடக்கிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆனந்த் சங்கரி அல்லது டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் அங்குள்ள பார்லமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் சுமார் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டவர், மற்ற தெரிவு செய்யப்படாமல் வாக்களை பெற்றவர். இந்த ஜனநாயக அடிப்படையில் பார்க்க வேண்டும். இந்த தெரிவு செய்யப்பட்ட 5 பேரிலையும் ஒரு டிஎன்ஏ ஒருவர் கூட பங்கு வைக்க முடியாது ஒன்று. இரண்டாவது, இலங்கையினுடைய மாற்று தமிழ் கட்சிகள் ஜனநாயக அமைப்புகள் பங்கு வைக்க முடியாத நிலைமை. ஆக இந்த நிலையிலே ஒரு முழுமையான ஜனநாயக அமைப்பாளர்கள் மக்கள் நீங்கள் புலிகள் தான் என்று கருதினால் அது முழுமையான ஒரு உண்மையை மறைக்க முற்படுகிறார்கள். அந்த நிலையை பொறுத்தவரை முஸ்லிம்களை பொறுத்தவரை மாறாக ஒரு ஜனநாயக நிலைமை நிலவுகிறது. முஸ்லிம்களுக்குள்ளே ஆரோக்கியமான அரசியல் விழிப்பு. இந்த இடத்தில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட சில உதாரணங்களில், அதாவது கடந்த காலத்தை நீங்கள் ஒப்பிடும் வேளையிலே முஸ்லிம்களின் இறைமை என்றது நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் அரசியல் அமைச்சுக்களாக முஸ்லிம் பிரதிகள் இருந்திருக்கிறார்கள். வீடமைச்சின் அதிகாரியாக அமைச்சராக இருந்திருக்கிறார். புனர் நிர்மாண அமைச்சுக்களை அமைத்திருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்கள் அந்த காலகட்டத்தில் அரசோடு இயந்து தமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அரசு சார்பாக இருந்த ஒரு அமைப்பாக கருதப்பட்ட காலத்தில் விடுதலை புலிகளிடமிருந்து நீங்கள் ஒரு இறைமையை எதிர்பார்ப்பது எப்படி என்பது அது அப்பாற்பட்டது. இந்த வேளையிலே முதலாவது சரத்துக்குள் நாங்கள் நுழைந்து கொள்வோம். கிளிநொச்சி தலைமை பீடம்
இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை சட்ட ரீதியாக பார்க்கிறதையும் விட நிச்சயமாக இப்ப இந்த கருத்தை நாம் விளக்கம் கொள்வோம். அதாவது பஷீர் அவர்கள் கூறினார், இதை நான் இது அரசியல் ஒப்பந்தமாகவோ அல்லது இது ஒரு இன பிரச்சனைக்கு தீர்வு காண்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கவில்லை. வெறுமன சுனாமிக்கு சில நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, அதை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று அவர் கூறினார். விடுதலை புலிகள் என்ற கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள முழுமையாக முஸ்லிம்கள் வாழவில்லை என்று சொல்லி. அப்படியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எங்கு அவர்கள் வாழ்கிறார்கள்? அவர்கள் அரச கட்டுப்பாட்டு பகுதிக்கு வாழுகிறார்கள். ஆகவே கேள்வி கட்டுப்பாடு என்ற கேள்விக்கு கீழே பார்த்தா ஒன்றில் விடுதலை புலிகள் என்ற கட்டுப்பாட்டு பகுதி, மற்றது அரசு கட்டுப்பாட்டு பகுதி. முஸ்லிம் கட்டுப்பாட்டு பகுதி என்று ஒன்று இல்லை. அப்படி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் 3 ரீதியாக இதை பார்த்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த நிதி பங்கீடு விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் இதை நான் பெரிய இறமையாகவோ இலங்கை இன பிரச்சனைக்கு தீர்வாகவோ அதுக்கான ஒரு அடிப்படையாகவோ பார்க்கவில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தால் இந்த புரிந்துணர்வு, இதில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அதில் ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டிருந்தால் நீண்டகால யுத்த நிறுத்தத்திற்கும் நீண்டகால ஒரு தீர்வுக்கும் ஒரு அடிக்கல்லாக இருந்திருக்கலாம். அதே தவிர இது ஒரு தீர்வாக அமையப் போவதில்லை. ஆகவே இதை இந்திய ஒப்பந்தத்தோடையோ அல்லது சோல்பரிக்கம் இப்ப நாங்கள் மைனாரிட்டி ரைட்ஸ் கேட்பதில்லை, நாங்கள் ஒரு சிறுபான்மை இனம் இல்லை, நாங்கள் தேசிய இனம், நாங்கள் நேஷனல் ரைட்ஸ் தான் கேட்கிறோம். அது சிறுபான்மையின உரிமைகளைத்தான் முதல் கேட்டு நாங்கள் அதை அவ்வளவு மறுக்கப்பட்டு நமக்கு எதிராக நடாத்தப்பட்ட கொடுமைக்கு பின்னர் நாங்கள் இன்று சிறுபான்மை இனமாக நாங்கள் எங்களை கருதுவதில்லை, நாங்கள் ஒரு தேசிய இனமாக எங்களை பார்க்கின்றோம். தேசிய உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் தான் இந்த தீட்டாம்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படின்னு பார்க்கல, அதனாலதான் விடுதலை புலிகள் தமது கட்டுப்பாட்டுக்கு பகுதிக்குள் இருக்கின்றவர்கள் இப்ப இன்றைக்கு இந்த சுனாமியில பாதிக்கப்பட்டது 2/3 பங்கு வடக்கு கிழக்கு. அதுல முக்கியமான பகுதிகள் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுகள் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த சுனாமி நிதியை நாங்கள் பங்கிட வேண்டும் என்று சொன்னால், பிராக்டிக்கலாக பங்கிட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வேண்டும். ஆனால் அதற்குள் தமது உரிமைகளை அவர்கள் முஸ்லிம் சமூகம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை சரியான ஒரு தலைமையை அவர்கள் உருவாக்கி அதை இலங்கை அரசாங்கத்துடன் தங்களோட உரிமையை நிலைநிறுத்த வேண்டும். ஆனால் ஆகவே இது கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் தான் என்னால் இந்த ஒப்பந்தத்தை பார்க்க முடிகின்றது. நான் கேட்ட கேள்வி, அதாவது கிளிநொச்சி தலைமைப்பிடம், அதற்கு நீங்கள் பதில் கூறுவதற்கு முன்பாக பசீர் உங்களுடைய கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது சுப்ரீம் கோர்ட்டினால் நிராகரிக்கப்பட்டிருக்கும் 1வது சரத்து, தலைமைப்பிடம் கிளிநொச்சியில் அமைக்கப்பட முடியாது. ஆனால் இந்த ஒப்பந்தம் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில், விடுதலை புலிகள் என்றாலே கிளிநொச்சி தான். சர்வதேச பிரதிநிதிகள் எல்லோரும் சென்று, ஜப்பான் ஆகட்டும் நோர்வே ஆகட்டும் சென்று பார்க்கக்கூடிய அந்த தலைமைப்பிடத்தை அரசு ஒரு தலைமைப்பிடமாக அந்த சுப்ரீம் கோர்ட் நிராகரித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கிளிநொச்சி என்பது அங்கு எல்லோரும் சென்று பார்க்கிறார் என்பது உண்மை என்று அங்கு மாற்று அரசியல் கட்சியினர், தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்று அரசியல் கருத்து கொண்டிருக்கிறவர்களோ அல்லது முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை மிகவும் இலகுவாக ஒரு தன் இலங்கையிலே எந்த பாதையில் நடமாடுகின்றது போல் அங்கு செல்ல முடியாது. அது மிக முக்கியமான விடயம். அரசு பிரதிநிதிகள் சொல்கிறார்கள், அவர்கள் அங்கீகாரத்துடன் அவர்கள் சட்டத்திட்டங்களை பேணி அரசினுடைய இந்த பேச்சுவார்த்தையிலும் செல்கிறார். மற்றும் கருணாநிதி சொன்ன மாதிரி இந்த கட்டுப்பாடு என்பது எங்கள் முஸ்லிம்கள் தேசிய இனம் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு தமிழ் பேசும் தேசியமாக இருந்திருந்தோம். நாங்கள் இன்று கைக்கவன் இருக்கிறது எங்களுக்கு. நாங்கள் உங்களுடைய பாதிக்கப்பட்டவர்கள். இன்று நாங்கள் யோசிக்கணும், உங்களால் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் 48 மணி நேரத்திலே உடுக்கை இழந்து, பொருட்கள் இழந்து, பொதி இழந்து, வாழ்க்கையினுடைய கிளன்சிங், அதாவது இனச்சித்திரிப்பு செய்யப்பட்டவர்கள். நாங்கள் பள்ளிவாசல்களிலே, கிராமங்களிலே இரவு வெட்டப்பட்டவர்கள், இந்த புள்ளிகளால் செய்யப்பட்டவர்கள். ஆகவே அந்த பின்னணியில் நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களை எவ்வாறு வேறுபடுத்தி தமிழ் பேசுகின்ற இனமாக இருந்தும் தமிழ் பேசுகின்ற மக்களாக இருந்தும் அவர்களை ஓரோடு விரட்டி ப்ரோசிக்யூட் பண்ணி அவர்களை துன்புறுத்தி அந்த நிலையிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே தங்களுடைய உரிமையை அவர்கள் தாங்கள் வேறுபட்ட இனம் என்பதால் தாங்கள் பாதிக்கப்பட்டதனால் தங்களுக்கு ஒரு தேசிய உணர்வு என்ற உணர்வு அவர்களுக்கு இன்று மேலோங்கி இருக்கிறது என்ற உண்மையை மறக்க முடியாது. அரசினுடைய இன்று எந்த விடுதலை இயக்கத்தின் ஊடாக நீங்கள் ஆயுதம் தூங்கி போராடினீர்களோ அதே முஸ்லிம்களுக்கு ஏற்படாமல் இருக்க முடியாது. நீங்கள் இவ்வாறான கருத்துக்களை மேலும் தெளிக்க முற்பட்டுக் கொண்டிருந்தால் 1885 செர்வன் ராமநாதன் இஸ்லாமிய தமிழர்கள் எவ்வாறு வலியுறுத்தி கூறினாரோ அதை தான் இன்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்களா இருந்தால்
நிச்சயமா முஸ்லிம் மக்களுடைய எழுச்சி அவங்களுடைய அதனுடைய போர வடிவங்கள் போராட்டங்களை நீங்கள் தடுத்து விட முடியாது என்று உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பொது கட்டமைப்பின் இந்த கிளிநொச்சி தலைமைப்பிடம். ஆம், இந்த கிளிநொச்சி தலைமைப்பிடத்தை நாங்கள் சொல்வது போல நிச்சயமா தலைமைப்பிடம் என்பது ஒரு பாதிக்கப்பட்ட பிரதேசம் கிழக்கிலே இருக்கிறது. கிழக்கிலே முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கிலே ஒரு உப கிடையாது, ஒரு துணை அலுவலகமாக இல்லாமல் முழுமையாகவே வடக்கிலே இருப்பது, முழுமையாகவே புலிகளை கட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது கிழக்கிலே பாதிக்கப்பட்ட பாதி அளவிலே பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களை குறித்து அவர்களுடைய பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு அலுவலகம், துணை அலுவலகமாக இந்த பீட்டம்ஸ்ல ஏற்பாடு செய்யப்படாமல் இருப்பது முஸ்லிம்களை முழுமையாக புறக்கணித்து விட்டு இந்த ஒப்பந்தத்தினூடாக சகல இனக்குழுக்கூடையிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதும் இதனூடாக ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் ஊடாக நாங்கள் இந்த அமல்படுத்த போகிறோம் சொல்வது ஒரு மயம், ஒரு வார்த்தை ஜாலம் என்றால் குறிப்பிட வேண்டும். இன்னும் ஒன்று, நீங்க சொன்ன அந்த ஒப்பந்தத்திலே நாங்கள் 2 பேரும் தேசியமான ஒப்பந்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் சொல்லுங்கள். இந்த கட்டுப்பாடு என்பது பாதிக்கப்பட்ட பிரச்சனை கட்டுப்பாடாக இருந்தால் பொருளாதார நடவடிக்கை இருந்தால் நீங்கள் அரசியல் நடவடிக்கையை பார்க்க கூடாதுன்னு சொல்லுகிறீர்கள். ஆனால் திரும்பவும் பிரிவு சொல்கிறார்கள் இது சிஸ்பேர் சொல்லப்படுகின்ற முன்னர் செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்